பைரவி, நீ மட்டும் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்திருந்தனா இந்த விருதை உன் கையாலே வாங்கியிருப்பேன் பைரவி. பரவாயில்ல, நீங்க என் கையால இந்த விருதை வாங்குறத விட அத்தை கையால வாங்கினது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இந்த பைரவி, இந்த விருது என் கையில இருக்கிறத விட உன் கையில இருக்கிறது தான் அழகு. இந்தா. இல்ல, இருக்கட்டும். அட புடி பைரவி, நீ இல்லனா இந்த விருது எனக்கு கிடைச்சிருக்காது. உன் கையால நான் இந்த விருதை வாங்கி எல்லாருக்கும் தூக்கி காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது முடியல. ஆனா இப்போ விருதை உன் கையில கொடுத்துட்டேன். அதனால உன்னையவே தூக்கி எல்லாருக்கும் காட்ட போறேன். பைரவி, ஆறுமுகம் ஆத்தா முகத்துல இப்பதே சிரிப்பையே பாக்குற. நீ வராததுனால அவங்க முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமா? ஆமா பைரவி, நீ வராததால ஆறுமுகம் ரொம்ப வருத்தத்துல இருந்தான். உன்னை பார்த்ததும் தான் அவன் முகத்துல சந்தோஷமே வந்திருக்கு. ஏய் சிந்து, வா டாக்டரே. எதுக்காக என்ன இப்படி வேஸ்ட்ல மாத்தி கூட்டிட்டு வர? அது அங்க விளையாட்டு போட்டி நடக்குது டாக்டரே. அதுக்கெல்லாம் வேட்டி கட்டினாதே வசதியா இருக்கும். விளையாட்டு போட்டியா? ஆமா டாக்டரே, நீ வா. ஏய் வா. ஏய் சிந்து, மகா, அக்கா, ஐஸ் எங்கம்மா? ஐசோ இப்பதான்க்கா ஆஸ்பத்திரி கூட்டு போய் மருந்து மாத்திரை கொடுத்து வீட்டுல படுக்க வச்சிருக்கேன். அவசர அவசரமா வந்து ஆறுமுகம் விருது வாங்குறத பாக்கலான்னு எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க போல இருக்கே. ஆமாண்டா, சாரிக்கா. ஈரமங்கலம் பேரூராட்சி விவசாய சங்கம் சார்பாக நடத்தப்படும் இந்த விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ள பேர் கொடுத்துள்ள கணவன் மனைவி அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மகா, வா போலாம். உங்களுடையா? ஏன் வேற யாராவது வர சொல்லுவா? இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். அப்ப வாய் மூடிட்டு வா. இரண்டு அணியினர் கை கொடுத்துட்டாங்கப்பா. போட்டி ஆரம்பிப்போமா? எடுங்க. இதோ கயிறு இழுக்கும் போட்டி தொடங்கிவிட்டது. போட்டியாளர்கள் தங்கள் முழு பலத்தையும் பிரயோகித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். விடாதீங்க, இடுங்க, விடாதீங்க. நீ ஒத்தாலே போதும்பா. நீ மொத்த பலத்தையும் கொடுத்து இழுத்தன்னா அவங்க அத்தனை பேரும் இந்த பக்கம் வந்து விழுந்துருவாங்க. இழு, நல்லா இழு. ஆமா, ஆறுமுகம் மட்டும் இழுத்தா போதும். நீங்க வாய் மட்டும் பேசுங்க. ஐயோ, நீ இருக்கிறத மறந்தே போயிட்டேன்டி. மலை மாதிரி நீ இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயம்? அவங்க எல்லாரையும் இழுத்து தள்ள நீ ஒரு ஆள் போதுமே. மகா, கோவப்படாத மகா. நீ ரொம்ப பலசாலின்னு சொல்ல வந்த. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என் மூஞ்சிவே பாத்துட்டு இருக்காம இழுங்க. இழுங்க, இழுங்க, இழுங்க.
ஏய் சிந்து, என்ன பல்ல காட்டிட்டு இருக்க? கைத்த பிடிச்சு இழு. உன்னைய பார்த்தாலே எனக்கு சிரிப்பா வருது டாக்டரே. பைரவி, உனக்கு கை வலிக்குதா? ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காது. கயிறை பார்த்து இழு. என்னப்பா அடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இழுத்துக்கிட்டு இருக்காங்களே. பார்த்தா அவங்க தேய்ச்சிருவாங்க போலயே. ஐயோ அப்பா. ஐயோ எருமை மேலே வந்து விழுவேன். எந்திரி. சாரி பைரவி, இது நான் அவனை தூக்கி விட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ முதல்ல எந்திரி. வா வா வா. எந்திரி. சித்தப்பா, என்ன ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கியா? உன் சித்தி என்ன எறும்பு நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டாடா. ஐயோ, அட கோச்சிக்காதீங்க மாமா. எழுந்து நடக்க நீ எத்தனை மாசம் ஆகும் தெரியலையே. ஏங்க இப்ப என்ன, என்னமோ லேசா மேல வந்து விழுந்துட்டேன், அதுக்கு என்னமோ கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க? மானத்தை வாங்காம ஏந்திரிங்க. ஏந்திரிங்க. ஐயோ, ஏந்திரிங்க. ஏந்திரிங்க. காப்பாத்துறா. ஏந்திரிங்கன்றல. ஏந்திரிங்க. 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 விட்டா கையை பிச்சு எடுத்துருவ போல இருக்க. அம்மா இருடி இரு, உன்ன அடுத்த ரவுண்ட்ல இடுப்ப உடைக்கிறானா இல்லையான்னு மட்டும் பாரு. மாப்ள கலக்கிட்டியே மாப்ள. வாழ்த்துக்கள் நன்றி மாப்ள. மாமா. வாழ்த்துக்கள். ஆறுமுகம் வாழ்த்துக்கள்யா. என் பின்னாடி மட்டும் இல்ல, என் வெற்றிக்கு பின்னாடியும் பைரவி தான் மாமா இருக்கா.